நீ ஒவ்வொரு தாய்மார்களை கேவலப்படுத்திட்டு இருக்க, ஒவ்வொரு தாய்மார்களை நடிகைகளை கேவலப்படுத்திட்டு இருக்க. பெட்ரூமை பத்தியே பேசுற, பெட்ரூமை பத்தியே பேசிட்டு இருக்க. அசிங்கப்படுத்த வேண்டாம். ஏய் என்ன வேற ஆளுகிட்ட வச்சுக்க, எல்லாம் வேற ஆளுகிட்ட. டேய் போடா போடா, எச்சக்காரன் நாய. சார் இப்போ வந்து கட்சிக்காரன் ஆடியோ லைன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து திடீர்னு ராஜன் விஜயராஜன் வந்து மேல இருந்து ஒரு வார்த்தையை தவறா விடுறாரு. உங்க மேலேயும் நீங்களும் பதிலுக்கு விடுறீங்க. ஏன் இந்த சண்டைகள் அடிக்கடி உங்களுக்குள்ள மோதல் வருது? இல்லை, அவரை தான் வம்புக்கு இழுத்தாரு. முதல்ல பத்திரிகை, நான் வந்து பத்திரிகைக்காரங்கிற உரிமையில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது என் உரிமை. உனக்கு அப்படி எங்கேயாவது தப்பு நான் பேசினேன்னா நீ போய் கமிஷன் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்த. நானும் போய் பதிலுக்கு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இல்லைன்னு சொல்லுங்க. இடையில கொஞ்ச நாள் சும்மா இருப்பார். என் பேரை இழுத்தா அவருக்கு பப்ளிசிட்டி கிடைக்குங்கிறதுக்காகவே பேசிகிட்டு இருக்காரு. இவர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசலையா, இவர் படுத்த பெண்களை பற்றி பேசலையா? அவரோட நான் மோசமாக போயிட்டேன். எப்போ பார்த்தாலும் என்னை வம்பு இழுக்கிறது. இப்போ கூட நான் பேசிக்க மாட்டேன். முக்தார் பேசும்போது ராஜன் உள்ளே இருக்கிறதா சொன்னோன்னே தான் அதுக்கப்புறம் ராஜன் பேச ஆரம்பித்தவன் வந்து கேட்டேன். நீ ஏங்க ஒரு பத்திரிகையாளர் சம்மந்தப்பட்ட விழா, இது கட்சிக்காரன், அரசியலில் எல்லா கட்சியிலையும் இப்படி இருக்குன்னு ஒரு பொதுவான விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீ என்ன செய்யணும்? தயாரிப்பாளருக்கு ஆதரவாக பேசணும். நீ தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற, நீ விநியோக சங்கத்தில் இருக்கிற, என்ன பேசணும்? இந்த படத்தை நான் விநியோகம் செய்கிறேன் சொல்லு, பாராட்டுறோம். எந்த பட விழாவிலையாவது இப்போ ராஜன் இந்த படத்தை நான் விநியோக சங்கத்தா சார்பில் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்கிறேன் சொல்லியிருக்காரா? விநியோக சங்க தலைவராக அவர் ஏதாவது பேசியிருக்காரா? விநியோக சங்க தலைவர்னே அவர் பேச மாட்டார். ஒன்று. அப்புறம் எல்லாம் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். ஏன் ஐ லவ் யூ டுடே வந்து லாபம் இல்லையா? நல்ல படம் எடுத்தால் லவ் டுடே லாபம் இல்லையா? அப்புறம் பேசும்போதெல்லாம் ஏன் நான் குறுக்க வந்தேன்னா, ஜிஎஸ்டி ஏற்றிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் அரசியல் பேச ஆரம்பித்தார். இந்த படத்துக்கு ஒரு வேளை விருது கொடுக்காங்கன்னு வச்சுங்க, இந்த பேச்சு தடையாக இருக்குமா இல்லையா? அதாவது நீ ஒரு மத்திய அரசாங்கம் வந்து இன்றைக்கி விருது கொடுக்குற ஸ்டேஜில் இருக்குது, உதவி கொடுக்குற ஸ்டேஜில் இருக்குது, நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் இது நல்ல படம்னு தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு இருக்குது. அதை கெடுக்கிறபடி ராஜன் பேசுகிறாருங்க தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த தயாரிப்பாளருக்கு கிடைக்கிற வருமானத்தை லாபத்தை ஏன் கெடுக்கிற? நீ ஒரு விநியோக சங்கத்திலேன்னு சொல்கிற. நீ இந்த படத்துக்காக ஏதாவது பேசுறியா? இது ஒரு பட்ஜெட் படம், நான் வந்து இந்த படத்தை என்னுடைய விநியோகஸ்கிட்ட சொல்லி நான் விநியோகம் பண்ண சொல்கிறேன், என்னைக்காவது சொல்லியிருக்கியா? உன்னா வண்ணாரப்பேட்டை எப்பா நீ வண்ணாரப்பேட்டைன்னா தமிழ்நாடு முழுக்க ஏன் பின்னால் நிற்கும்? இல்லைன்னு சொல்கிறியா? சரி, இதே ஒரு டிவி பேரை சொல்ல நான் விரும்பலை. டிவி பேர்லையும் யூடியூப்லேயும் சார் நீங்கள் ராஜனோட பேச விவாதிக்க சம்மதமா? நான் சம்மதம். இவர் தான் வரமாட்டேன்னு சொன்னார். இப்போ சவால் விடுறேன், எந்த யூடியூப்லையும் எந்த டிவிலையும் ராஜன் உட்காந்து பேசுகிறதுக்கு வந்தாருன்னா நான் பதிலுக்கு வர்றேன். 2 பேரும் விவாதம் செய்வோம். யார் கரெக்டானு சம்மதிப்புமா? ஏன் நான் கலந்து கொண்ட விழாவில் வெளியிட பண்ணிட்டாரு. ஏன் நேரில் இருந்து பேச வேண்டியது தானே? நான் இல்லாத போது பேசுகிறாரு ஒரு மனிதன். நான் இல்லாத போது என்னை பற்றி ஏன் பேசுகிறேன்? இல்லை உன் குடும்பத்தை நான் எதாவது கெடுத்தனா? உன் குடும்பத்தோட நீ வாழாத நான் எதாவது கெடுத்தனா? இப்படிலாம் இல்லையே. எதுக்கு? அதாவது நான் வந்து யூடியூப்பில் பேசுகிறேன்னா எனக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க, பார்க்குறாங்க. நான் சொந்த யூடியூப் நடத்தவே இல்லை. இதே சேனலுக்கும் நான் பேசியிருக்கேன். அன்றைக்கி சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்காங்க. நான் இன்று பேசுவதெல்லாம் யூடியூப்பில் உண்மைகள் தான், செய்திகளைத்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் என்னை விட மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள நான் குறைவே சொல்லலை. நான் செய்திகளைத்தான் ஆதாரம் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை வேணும்னு என் பேரை இழுத்தா அவருக்கு பப்ளிசிட்டி கிடைக்குன்னு பேசினா அதை விடுவேனா? சொல்லுங்கள். ஒரு தயாரிப்பாளரை உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு ராஜன் பேசுகிறதே இல்லை. தயாரிப்பாளரை அவமானப்படுத்தி நீ எடுக்காத நஷ்டம் வந்துடும். கட்சிக்காரன் படத்துக்கும் ஜிஎஸ்டிக்கும் என்ன சம்பந்தம்? ஜிஎஸ்டி பற்றி படமே இல்லை. ஏன் இந்த மாதிரி வம்பு இழுக்கிறாரு? தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வருகிற அளவுக்கு ஆடியோ விழாவில் பேசுகிறனால தான் நான் பேசுனேனே தவிர ஏன் உரிமையா? நான் பத்திரிகைக்காரன், நான் பேசுவேன். நீ தப்பு இருந்தால் தப்புன்னு சொல்லல, கேஸ் போடியா. நீ தான் கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருல, என்னாச்சு? நான் தான் பதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உன்னால் பதில் பேச முடியுதா? இந்த தகவலை பைல்வான் தப்பாக சொல்கிறாரு, இந்த தகவலை அவதூறு சொல்கிறாரு, உன்னால் சொல்ல முடியுமா? சவால் விடுறேன். எந்த யூடியூப்லேயும் நீங்கள் ராஜனமே கூப்பிடுங்க, நான் தயார். அந்த அளவுக்கு 3000 ரூபா கேட்பேன். நான் இந்த ராஜனோட வாதிக்கிறது இருந்தால் ஃப்ரீயாக தயார். எந்த யூடியூப் சேனலும் நீங்கள் போய் கேளுங்க. வந்துட்டான்னா பார்ப்போம்.
ஆனா நீங்க சொல்றது உண்மைன்னு சொல்றீங்களா? ஒரு இன்டர்வியூல வந்து நீங்க வீட்டுல இருந்து வெளியே வரும்போது கட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கீங்க. ஏங்க புரியாம பேசாதீங்க. இதே இந்த இவ்வளோ யூடியூப்காரர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு நிறைய எருப்பு வருமே, யாராவது உங்களை தாக்கிட்டு அனுப்பிச்சுவீங்க. ஏய், நான் எங்கள் குடும்பமே பனியேறி குடும்பம், நாங்கள் எப்போவுமே அருவா வச்சுருப்போம், என்னை தாக்க வந்தவனை நான் வெட்டுவேன்னு சொன்னேன். சும்மா போய் நான் விட்டேன், லூசா நான்? அப்படி இல்லைண்ணா, நீங்கள் சொன்ன இன்டர்வியூ என்ன சொன்னீங்கன்னா, நான் வரும்போதே கத்தி எடுத்துன்னு தான் வருவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஏங்க அது இப்போ பாதுகாப்பு வச்சுக்கலாங்க. எம்ஜிஆரே கத்தி வச்சிங்கன்னு சொன்னார் முதலமைச்சராக இருக்கும்போது. யாரை கேட்டிங்களா? பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பு வேணும். புரியுதா உங்களுக்கு? நான் துப்பாக்கி வச்சுக்கிறது லைசன்ஸ் கேட்குறேன் இல்லை. மேடையில் வந்து நாயகினா சொல்லிட்டு இருக்கிறாரு, ரொம்ப மேடை நாகரிகம் இல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது நீங்கள் சொல்கிறீங்க. அது மேடை நாகரிகத்தை என்னைக்கு அந்த ஆளுக்கு கடைப்பிடிச்சான்? முதல்ல அண்ணன்னாரு பயந்துக்கிட்டு, அப்புறம் வாயா போயாங்கிறாரு. இதெல்லாம் தெரியுதே. ஸ்டார்டிங் வந்து இப்போ ராஜன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலையெல்லாம் கேட்டீங்க. அவர் சொன்னார், அவர் சொல்லியிருக்காரு, என்னன்னு சொன்னார்? அட்ஜஸ்ட்மெண்ட் நானும் பண்ணியிருக்கிறேன், நான் போன பொண்ணு காசு கொடுத்துருக்கேன்னு பேசியிருக்காரு. இல்லைன்னு சொல்லுங்க, நான் சவால் விடுறேன். இதே யூடியூப்பில் நானும் பெண்களிடம் படுத்திருக்கேன், ஆனால் பெண்கள்கிட்ட காசு கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. யூடியூப்பில் நீங்களே எடுத்து பாருங்க. இல்லை, அவர் வந்து இப்போ வந்து சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பாம்புக்குற ஹோட்டலில் தான் தங்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் சொல்கிறதுக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்குதா? அது அவர்கிட்டே கேளுங்க. ஏன் தனியாக இருக்கார் வீட்டை விட்டுன்னு கேளுங்க. அவர் என்ன சொன்னார், வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குது, அதனால தனியாக இருக்கேன்னு சொல்கிறாரு. இது நம்ம தான் இருக்கா? இல்லை, தொடர்ந்து வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்கள், அதாவது ராஜன் நீங்கள் போன்றவங்களாம் வந்து மாறி மாறி ஒரு இது சலசலப்பு ஏற்படுறதுக்கு இன்னும் இல்லை இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. ஏன்னா நான் இல்லாத பேசிக்கிட்டு இருக்காரு. நான் இன்னைக்கு வந்திருக்கேன், என்னை பற்றி பேசுப்பா, நான் நேரில் வந்திருக்கேன்னு சொல்கிறேன். அதான் உண்மையை தவிர வேற ஒன்று அவர்கிட்ட நான் வம்புகளுக்குலாம் கிடையாது. என்ன அதாவது பத்திரிகைக்காரனை வந்து அவர் குறைச்சி பேசுகிறாரு. அதே சமயத்தில் ஒரு பத்திரிகைக்காரன் ஒருத்தன் எழுந்தும் கேள்வி கேட்டான். அதனால் பத்திரிகைக்காரங்களில் நான் அது பேச விரும்பலை. புரியுதா உங்களுக்கு? நான் துணிச்சல் உள்ளவன், ஆயத்தினாரால் வளர்க்கப்பட்டவன், 45 வருஷமாக எம்ஜிஆர், என்டிஆர், சோபன் பாபுலேருந்து எல்லாரோடையும் இருந்துகிட்டு இருக்கேன். என்ன, அதனால் எனக்கு எந்த பயம் இல்லை. அவர் சொன்னல, அருவாள் வைத்திருப்பது உண்மைதான், அது பாதுகாப்புக்கு யார் வேணா வச்சிருக்கலாம். அதை எப்படி தப்பா நீங்கள் சொல்லுவீங்க? அவரே பேட்டியில் சொன்னது நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள். ஆமாம், நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் உங்களை காசு கொடுத்துருவேன் சொன்னார். யூடியூப்பில் வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள். சார் இது பொது மேடையில் சார், பத்திரிகையாளர் சந்திப்பு, பத்திரிகையாளர் சந்திப்பில் அரசியல் பேசலாமா? இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. சினிமாங்க, நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன். நான் எந்த கட்சியும் சேரலை, எந்த கட்சியும் ஆரம்பிக்க மாட்டேன். சொன்னது என்னென்னா, நான் தயாரிப்பாளர்கிட்ட காசு வாங்குறேன், எல்லா கட்சிக்காரங்களும் என்னுடைய படத்தை பார்க்கணும். இந்த கட்சிக்காரன் தயாரிப்பாளர்கிட்ட கேளுங்க, எல்லா கட்சிக்காரனும் இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்கிறாரு இல்லையா? எதுக்கு ஒரு கட்சி சார்ந்து இல்லை ஒரு கட்சியை எடுத்து பேசுகிறீங்க? அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வராமல் இருப்பாங்க இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு ஒருவேளை இந்திய அரசு விருது கொடுக்குன்னு வச்சுங்க, அந்த ஆள் கச்சாமச்சான்னு பேசுனாங்கன்னு வருமா இல்லையா? நீ தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற, விநியோக சங்கத்தில் தலைவராக இருக்கிற, இந்த படத்துக்கு தயாரிப்பாளருக்கு என்ன உதவி பண்ணணும்னு பேசு. நான் அதை மறுக்கலையே. நான் என்ன எதுக்காக இவ்வளோ வந்தேன், எதுக்கே அரசியல் பேசிக்கிட்டு இருக்கேன்? இந்த தயாரிப்பாளருக்கு இந்திய அரசு ஏதாவது நல்லது செய்யணும்னா கெடுத்து விட்டுறியான்னு கேட்டேன், வேறும் கேட்கலையா? சார், இனிமே பொது மேடைகளில் ராஜன் பங்கேற்பதில் நீங்கள் பங்கேற்பீங்களா? நீங்கள் மேடையில் அமர்வீங்களா போயிட்டு? இல்லை, கூப்பிட்ட நான் பார்த்தேன். ஏங்க நீங்கள் என்ன பார்த்தீங்க, நான் ஏற்கனவே ஒரு விழாவில் என்னையும் அவரையும் கூப்பிட்டுருந்தாங்க. நான் பேசினேன், பேசும்போது வெளியிட பண்ணிட்டார். அதையும் யூடியூப்பில் போத்துறீங்க. என்ன யூடியூப் எடுத்துறீங்க, பார்க்கலையா? பைல்வான் பேசும்போது வெளிநடப்பு செய்த ராஜன் போட்டாங்க. போதுமா? அப்புறம் என்ன? அப்போ ஏன் ஓடுறாரு? இருக்கட்டும், ஏன் ஓடுறாரு சொல்லுங்கள். நீங்க தான் தொடர்ந்து வந்து பொழப்பு நடத்துறதுக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக. ஐயோ, நீ மட்டும் என்ன பிழப்பு நடத்தலையா? ஹலோ, பொய்யெல்லாம் சொல்ல. ஏங்க, நாம எல்லாருக்கும் இது தொழிலுங்க, வருமானத்தை தேடி தருகிற தொழில் உண்டா இல்லையா? அப்போ என்ன பிழப்பு உழப்பு? அப்போ பணம் சம்பாதிக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் சொல்றீங்க, இதுல பொய்யான தகவல் நான் சொல்லலைன்னு சொல்லிட்டே இருக்கேன் திரும்ப. ஏங்க, உங்க யூடியூப்ல நான் பேசியிருக்கேன். உங்க யூடியூப்ல என்னைய நான் போய் பேசினா கூட்டிருப்பீங்களா? இதே ஐட்டம்ல பேசுறீங்க இல்லையா? நீ அங்கே வேலை செய்யலப்போ நான் சொல்லி நீ அங்கே போய் வேலை செஞ்ச இல்லைன்னு சொல்லு, சேலஞ்சு. புரியுதா?
நான் என்னை அங்கே கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அண்ணா உங்கள் ஆஃபீஸ் இருக்குது, அவ்வளோ தூரம் என்னால் வர முடியாதுங்க, இங்கே பக்கத்துலேயே நான் பேசிக்கிட்டேன்னு சொல்லி போனேன். எப்பா அங்கே ஐத்தமிழில் காலியாக இருக்குது, உன்னை போன்னு சொன்னா இல்லையா? நீ எப்படி குண்டை குண்டை கேள்வி வைக்கிற? சினிமா துறையிலேயே நீங்க வந்து சினிமா துறையில இருக்கக்கூடியவங்க, ஆமா, நீங்க நடிகராகவும் இருக்கிறீங்க, பத்திரிகையாளரும் இருக்கிறீங்க, அவர் வந்து விநியோக சங்க தலைவராக இருக்காரு. அவர் விநியோக சங்க தலைவர் வேலை செய்யலை. ஆனால் நான் பத்திரிகையாளர் வேலை செய்கிறேன். நேற்று கூட ஜிவி பிரகாஷ் கூட நான் நடிச்சிட்டு வந்திருக்கேன். என்னுடைய தொழிலில், சினிமா தொழிலில் நான் கண்ணையும் காதையும் மூடிவிடுவேன். அங்கே என்னுடைய தொழில் நடிப்பு, இங்கே பத்திரிகைக்காரன். இன்னும் இப்போ தொடர்ந்து சினிமால இருக்கீங்க, பெண்களை வந்து அட்ஜஸ்ட்மென்ட்னு சொல்றீங்க. நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன தெரியுமா? அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள, அண்ணன் தங்கச்சிக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் இல்லையா? இதான் அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட் ஒருவருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தல். அது நீங்கள் தப்பாக எடுத்து தான் நினச்சிவேன். இப்போதான் சொன்னீங்க பணம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாருன்னு இப்போதான் சொன்னீங்க. அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் சொல்லியிருக்காரு. யூடியூப்லாம் பார்த்துருக்கேன். இங்கே நீங்கள் யூடியூப் நடத்துகிறவங்க எல்லாரும் பார்க்கலையும் இல்லையோ, தினசரி எனக்கு வேலையே 2 மணி நேரம் என்னென்ன யூடியூப்பில் என்னென்ன வெப்தொடரில் என்னென்ன போகுதுன்னு பார்ப்பேன். நான் உண்மையான பத்திரிகைக்காரன். நான் கண்டுபிடிச்சி சொன்னா இல்லையா? படத்தை பார்ப்பீங்களா, பேட்டியை பார்ப்பீங்களா? இல்லை, எல்லாமே. இல்லை, படம் வந்து நல்லா இருந்தால் பாதி படம் பார்ப்பேன், சொல்லவும் மாட்டேன். அதே மாதிரி இசையலி விட்டுலாக்களில் இப்போ வந்து என்னுடைய நேரடி குற்றச்சாட்டு 5:30 மணினா 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. 2 மணி நேரம் நம்மளை சாப்பிடுக்கிறாங்க. என்ன அது? அதில் கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. யூடியூப்காரங்களாம் சொல்லுங்கள், இந்த இசையலி விட்டுலாவில் ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சா? நடிகர்கள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு வராங்களா? நீங்கள் சரியான நேரத்தில் விழா நடத்துறீங்களா? அவங்க வராங்களான்னு தானே கேட்குறேன். அட்டாங் நான் ஏங்க நீங்கள் சரியா ஏன் இன்னைக்கு வரலையா? அப்பூட்டிலாம் வந்திருக்கானே. நான் அவன் சொல்லிருக்கான். நடிகர்கள் வராங்க சார். நீங்க சொல்றீங்க இப்போ அன்னைக்கு பாத்தீங்க ஒரு லவ் டுடே இப்போ சொன்னீங்க ஹிட்டான படம் ஓடலையான்னு கேட்டீங்களா? அந்த படத்தோடைய தேங்க்ஸ் மீட், சக்சஸ் மீட் வச்சிருந்தாங்க நம்மள பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு. அன்னைக்கு லேட் ஆனோம்னா இதே கொந்தளிப்பு இருந்தது உங்ககிட்ட, அதுதான் கேட்குறோம். இல்லை இதை நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும். நான் ஏன் கொந்தளிக்கணும்? நீங்க தான் நீங்க சொன்னீங்க ஏங்க வந்து வர மாட்டீங்க, எங்களே காக்க. தேங்க்ஸுங்கிறது யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுதோ அவங்க வருவாங்க. சார் தேங்க்ஸ் சொல்றதுக்கு வராங்க சார். அன்னைக்கு நீங்க தான் அதே கிரீன் பார்க்ல கத்துனீங்க, ஏன் வந்து டைம் கீப் அப் பண்ண மாட்டீங்க, ஒழுங்கா வர மாட்டீங்க? ஆமா சொன்னேன் இல்லையா? இனிமே வெளிநடப்பு பண்ணுவீங்களா அந்த மாதிரி லேட் ஆச்சுன்னா? இப்போ கூட நான் வெளியிடப்பு தான் பண்ணேன். எப்போவுமே நான் பத்திரிகையாக நடந்துப்பேங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் 100க்கு 100 பத்திரிகையாக நடந்துப்பேன். இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, ராஜராஜ சோழன் காலத்தில் பதிவு கழிக்கிங்க சிவாஜி கணேசன் நடித்த படம். அப்போ 10 பேர் தான் பத்திரிகையாருங்க. எவ்வளோ? ஒரு 4 பேர் வார பத்திரிகை, 5 பேர் டெய்லி பத்திரிகை. அதில் நான் ஒருத்தன். நீங்கள் இது வரைக்கும் சாப்பாடு மேலே இருக்குது, போய் சாப்பிடுங்க சொன்ன ஒரு தயாரிப்பாளர் உமாபதி. உன் சோறு வேணாம் ஒன்றும் வேணாம்னு வெளியே போனவங்க நாங்கள். ஆமாங்க, அப்படி தான் பத்திரிகையாரன் இருந்தான். அதே மாதிரி தான் நான் இப்போ இருக்கேன். நீங்கள் இருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. அது அவற்றை கேளுங்க, உங்கள் மனசாட்சி கேளுங்க. யூடியூப்ல சொல்லிருக்காரு பெண்களை தவறாக நீங்க பயன்படுத்தி சார் போ நீ வான்னு பேசுறீங்க. இல்ல என் தம்பி இல்ல சார் தம்பிகள் அப்படி சார் நீங்க ஒரு யூடியூப்ல பெண்கள் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு சார். அவர் தான் சொன்னாரு, நான் சொல்லல. பெண்கள் அட்ஜஸ்ட்மென்ட் காசு கொடுத்தாங்க. போயிடுறாங்க முழுகன் உடம்பே யூடியூப்ல தான் அங்க போட்டு நீங்களே சொன்னீங்க. யூடியூப் சேனல்ல சொல்லி நீங்க சொல்லிருக்காரு சின்ன பட்ஜெட் படம்னா நான் பண்றேன் அப்படி சொல்லிட்டு சார் நீங்க சொல்றாரு சார். அவர் சொல்லுவாரியா? அவர் 1000 போய் சொல்லுவாரு. யாருக்கு நான் பாப்பா? ஏய் ஏன்டா அவர் தான் அப்படி பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியாது. உங்களோட நேரா விவாதம் பண்ண ரெடின்னு சொல்றாரு சார். நீங்க ரெடியா? உங்களோட நேரா கேட்டேன், நேரடியா அதை கேட்டேன் சார். 2 பேரும் நேரடியா விவாதம் பண்ண தயாரா இருக்கீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு வேலை கொடுக்க நாள் இருந்து எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அண்ணே இருங்க, வேலை எனக்கு நிறைய வேலை. தொடர்ந்து நல்ல காரியம் நிறைய. இப்ப சண்டை நடந்தது ஓகே. இப்போ நீங்க வந்து நீங்க 2 பேர் மேடையில நீங்க நிச்சயம் ஓகே. ஆனா சார் அவர் வந்து அந்த சண்டையில் தம்மா சார் இதே ராஜன் அவர்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணான்னு சொல்லியிருக்காரு யூடியூப்ல. அவங்க அந்த பெண்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு சார். அவர் நிறைய வாங்கியிருக்காரு பெண்கள் பணம். பின்னாடி தானா இதே எடுக்கலாம். ஆனா இதே பின்னாடி தானா கேமரா கொஞ்சம் தெரியும். யார் சொல்லி நான் யார் சொல்லி கேட்கல சார். நாங்க யார் சொல்லி கேட்கல. எனக்கு பட்டானே இல்ல சார். யார் சொல்லி கேட்கல.